இந்த இடத்துல வந்து ஒரு 6 விதமான சாலைகள், வள்ளலார் சொன்ன சாலைகள், தியான மண்டபம், யோக சாலை, மூலிகை தோட்டம், வள்ளலார் கோட்டம், ஆதரவற்றோர் இல்லம், இப்படி ஒரு 6 விதமான சாலைகள் இங்கே அமைய உள்ளது. இங்கே வந்து ஒரு சிறிய கிணறு இருந்தது ஏற்கனவே. அந்த கிணறை அகலப்படுத்தி ஒரு 30 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அகலப்படுத்தி 60 அடி ஆழத்துக்கு அந்த கிணறு எடுத்து அதை அழகுபடுத்தும் பணி தற்பொழுது 4.5 லட்சத்துக்கு அந்த அழகுபடுத்தும் பணி மேலே தூண் 32 தூண் எழுப்பப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் பக்கத்திலேயே ஞான சபை 64 அடி நீளம் 35 அடி அகலம் உள்ள ஒரு ஞான சபையே பாதாள தியான அறையோடு இங்கே தற்பொழுது கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இந்த வள்ளலார் யான சபை தயாராகிட்டு வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து பிரத்யேகமாக வரக்கூடியவங்க மெடிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து உட்காந்துப்பாங்க. நிறைய பேர் வந்து மேலே நிறைய அந்த நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து நடக்கும். இந்த யான சபையோட முக்கியமான ஒரு விஷயமா, இந்த யான சபைக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் வேயுமே கொடுத்து வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வே வந்து இருக்கும். ஞான சபை வந்துருச்சு, தர்மசாலை வரப்போகுது, கோசாலை வந்துருச்சு. இது மாதிரி வெளில நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மெடிக்கல் பெனிஃபிட் சுற்றி வேற ஒரு 10-12 வில்லேஜ் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் மெடிக்கல் பெனிஃபிட்டு. ஆனால் அவங்களுக்காக நாங்கள் இங்கே 108 சுற்றிக்கிட்டு வரதில்ல. அது மாதிரி 108 மாதிரி ஒரு வேன் இங்கே நிற்கும். அவங்க ஐயா என் ஒய்ஃபுக்கு வயிறு வலிக்குது, அவர் பிரசவ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், வாங்கய்யா, உடனே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அந்த அம்மா கொண்டு போய் பிரசவ ஆஸ்பத்திரி சேர்ப்போம். தாங்கள் செய்ய முடியாது, அந்த தனியாக ஒரு மக்களுக்கு இந்த தர்மத்தை செய்ய முடியாது. அவங்களோட பணியில் இந்த தர்மம் செய்பவரோடு இணைந்து மக்களுக்கு சேவையாக மாறும். ஒவ்வொரு மக்களும் நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு பணம் செல்வந்தர்கள் இந்த தர்ம ஸ்தாபனத்தில் இணைஞ்சா அவர்கள் தர்மம் செய்ததாக மாறும். ஸோ இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த குடில்கள் இதில் உங்களோட பங்கு வந்து வேணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த குடில்களுக்காண்டி உங்களுடைய ஒரு நன்கொடையை நீங்கள் ஒரு பங்காக இதுக்கு வந்து மாறலாம். ஸோ இப்படி நீங்கள் பங்கு பண்ணுறது மூலமாக உங்களோட பேரில் அந்த குடில் வந்து நீங்கள் வந்து அச்சடிக்கணும், என்னோடய பேரில் அந்த குடில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பப்படி உங்களோட பேருமே வந்து போடும். லைஃப் லாங் நீங்கள் இந்த ஜோதி மாமலைக்கு எப்போ வந்து வந்தாலும் நீங்கள் இந்த குடிலில் வந்து தங்கிக்கலாம். கோசாலை ஒரு 13 மாடுகள், ஒரு 8 பெரிய மாடு, 5 கண்ணுக்குட்டி இங்கே வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவை அந்த பால் கறக்கக்கூடியது, ஏழை குழந்தைகளுக்கு பால் கொடுக்கப்படுகிறது. இங்கே தர்மசாலைக்கு தயிர் சாதத்திற்கும் டீ, இப்படி மோர் இவ்வாறு மக்களுக்கு வழங்குவதற்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தீபம் அறக்கட்டளையோட சார்பாக நம்ம செஞ்சி வட்டத்தில் தேவதானம்பேட்டை கிராமத்தில் கரியமாமலை அடிவாரத்தில் ஜோதி மாமலை எழுப்பப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜோதி மாமலையோட மொத்த ஒரு மோட்டிவே என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப, வள்ளலார் அவர்களோட அந்த சொல்லுக்கு இணங்க, அவங்களோட அந்த ஐடியாலஜிக்கு இணங்க இங்கே எல்லா மக்களும் பசியாறணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தங்கிட்டு போனவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஏற்ற மாதிரி இங்கே வள்ளலார் அவர்களுக்காக ஒரு யான சபையும், வள்ளலார் அவர்களோட நினைவாக ஒரு கோசாலையும், அது மட்டும் இல்லாமல் அந்த அருட்பெருஞ்சோதிக்கு ஒரு சாட்சியாக அங்கே ஒரு சாலையும், எப்போவுமே வந்து மக்கள் வந்து பசியாடுற விதமாக தினந்தோறும் மக்களுக்கு சாப்பாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக ஒரு பெரிய ஒரு ஏக்கரில் ஜோதி மாமலை பிளான் பண்ணி எழுப்பப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. வள்ளலார் அவர்களோட ஆணைக்கு இணங்க அவங்களோட அந்த ஐடியாலஜியை மக்கள் எல்லாத்துக்குமே வந்து பறைசாற்றணும் அப்படின்ற விதமாக தீபம் அறக்கட்டளையோட சார்பாக இந்த ஜோதி மாமலை இந்த செஞ்சி வட்டத்தில் எழுப்பப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ அந்த செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜோதி மாமலையில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்குது, அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான, அதை நாடி வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அருள்லாம் வந்து கிடைக்க வந்து போகுது. ஸோ இதை பார்க்க போகிற உங்களுக்கு என்னென்ன அருள்கள்லாம் உங்களுக்கு வர வந்து போகுது, நீங்கள் இதில் எந்த அளவுக்கு ஒரு பங்காளராக வந்து இருக்க வந்து முடியும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. அன்பே சிவம். இப்போ இந்த ஜோதி மாமலை இதோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்குங்க? மலையும் மலை சார்ந்த ஒரு அற்புதமான தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி, வள்ளலார் தவம் பண்ண பூமி. இந்த பூமியில் தீபம் அறக்கட்டளை வேளச்சேரியில் தர்மம் செஞ்சுன்னு வராங்க. அவங்களுக்கு ஏதோ மனசில் பட்டு ஜோதிமா மலைன்னு இங்கே இடம் வாங்கி ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க. அதில் அவங்களுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்யணும். சேவைன்னா முதல்ல உணவு, அடுத்தது ஆதரவற்றவர்களுக்கு இடம், தர்மசாலை, உணவு சமைச்சு சுற்று பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் அரசு மருத்துவமனையில் செஞ்சியில் கொண்டு போய் டெய்லி 150 பேர் கொடுக்குறாங்க. தேவதானம்பேட்டையில் வள்ளலார் ஆன்மீக ஞான மையத்துக்கு ஒரு 50 பேருக்கு உணவு கொடுக்குறாங்க. இது தீபம் அறக்கட்டளையிலேருந்து காலையில் கஞ்சி கொடுக்குறாங்க. இந்த அற்புதமான பணியை அவர்கள் செய்கிறது. இங்கே இடம் வாங்கியது நிலம் பயிரிடுறதுக்காக அல்ல, மக்களுக்கு சேவையாக மாறி அது தர்மசாலை, அடுத்தது ஆதரவற்றவர்களுக்கு புகலிடம், அடுத்தது கல்வி சார்ந்த ஒரு அற்புதமான கல்விக்கு இடம், ஆதரவற்றவர்களுக்கு கல்விக்கு முதலிடம். இதுபோல் மேலும் மேலும் வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்கிற அற்புதத்தை தீபம் அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களும் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் தலைமையில் இந்த அறக்கட்டளை இயங்குது. அவர்களுக்கு உயர்கல்வி, உயர் புகழ், உயர் செல்வத்தை பெற்றிருந்து தான் மட்டும் அது உகந்தவனாக இல்லை, இது மக்களுக்கு சேவையாக மாறணும்னு சேவையாக மாற்றி இந்த புண்ணிய பூமியில் வந்து இந்த நிலத்தெல்லாம் பண்படுத்தி பசுமாடுகள் கோதானம் செய்பவர்கள் கொண்டு வந்து விடுவதும், அதை வாங்கி பால் கறந்து மக்களுக்கெல்லாம் உணவாக, அது காலை உணவாகவும் மாலை உணவாகவும் மக்களுக்கு பால், தயிர், மோராக இங்கே கொடுக்கிறார்கள். இந்த பணி எதையும் எதிர்பார்த்து செய்யலை, மக்களுக்கு சேவையாக செய்கிறார்கள். இந்த நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தங்களால் செய்ய முடியாத ஒரு சேவையை இந்த தீபம் பாலா ஐயா அவர்கள், அவர்களை குழுவை சார்ந்தவர்கள், இதை எல்லாமே தொழில் செய்கிறவங்க அத்தனை பேரும் இணைந்து இதை தர்ம பாதையில் பயணிக்கிறாங்க. அவங்க இந்த பயணத்துக்கு தங்களால் முடியாதவர்கள், தங்களால் முடிந்த தாங்கள் செய்ய முடியாது, அந்த தனியாக ஒரு மக்களுக்கு இந்த தர்மத்தை செய்ய முடியாது, அவங்களோட பணியில் இந்த தர்மம் செய்பவரோடு இணைந்து மக்களுக்கு சேவையாக மாறும். ஒவ்வொரு மக்களும் நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு, பணம் செல்வந்தர்கள் இந்த தர்ம ஸ்தாபனத்தில் இணைஞ்சால் அவர்கள் தர்மம் செய்ததாக மாறும். ஒருவருக்கு உணவு கொடுத்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுத்தது, ஒருவருக்கு கல்வி கொடுத்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கல்வி கொடுத்ததாக நிகழும். இந்த உலகத்தில் பிணி, பஞ்சின, பட்டினி எதுவும் வராது. இந்த எந்த போர் இதெல்லாம் நிகழாது. வள்ளலார் சொன்ன அற்புதமான கொள்கை தயவு, இரக்கம், ஒருமை. இது மூணும் ஒரு மனிதனிடம் இருந்தால் தன்னைத்தானே உணர்ந்து தன்னை உணர்வது. இந்த இயக்கத்தினுடைய முடிவே மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகணும். அது எப்படி இருந்தால் செத்து செத்து பிழைக்கக்கூடாது. நம்ம பிறவி எடுத்தோம், இந்த பிறவி நமக்கு அற்புதமான மானுட பிறவி கொடுத்துட்டான் இறைவன். அந்த பிறவியை புண்ணிய பாதையை நோக்கி பயணித்து மக்களுக்கு உணவாகவும் அவர்களுக்கு உபகாரமாகவும் அவர்கள் நலிவுற்றவர்களுக்கு உபகாரமாகவும் அப்பணியை அங்கே வேளச்சேரியில் பல கிராமங்களில் செய்கிற அவர்கள் இந்த தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் வந்து இதை துவக்கி செய்கிறார்கள். இது எல்லா மக்களும் சேர்ந்து அவர்களுக்கு உதவிகரமாக பல அற்புதமான பயணமாக இந்த வாழ்க்கை அமைய வேண்டும். ஸோ இந்த ஜோதி மாமலை பகுதியில் முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக இன்னொரு வேலையுமே இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெளியே இருந்து நிறைய பேர் வந்து இந்த இயற்கை சூழ்நிலையை, இந்த மலை பிரதேசத்தை, இந்த மலை சார்ந்த இடத்தை வந்து இந்த இயற்கையை அனுபவிக்கிறதுக்காண்டி யார் வேணாலும் இங்கே வந்து வரலாம். ஸோ ஒரு டூரிஸ்ட்
ஸ்பாட் வந்து மாதிரி இங்கே வரக்கூடியவங்க தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இந்த இயற்கை அழகோடையே சேர்ந்த குடில்கள் வந்து போடுறதுக்கான வேலையெல்லாம் இங்கே வந்து பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இந்த குடில்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம இந்த ட்ரக்கிங்லாம் வந்து போகிறப்ப ஒரு செட்டப்போட நம்மலாம் குடில்கள் வந்து அமைச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த குடில்கள் கட்டக்கூடிய அதுக்கான ஒரு பிரத்யேக ஒரு இடமும் இங்கெல்லாம் அமைக்க வந்து போகிறாங்க. ஸோ இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த குடில்கள் இதில் உங்களோட பங்கு வந்து வேணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த குடில்களுக்காண்டி உங்களுடைய ஒரு நன்கொடையை நீங்கள் ஒரு பங்காக இதுக்கு வந்து மாறலாம். ஸோ இப்படி நீங்கள் பங்கு பண்ணுறது மூலமாக உங்களோட பேரில் அந்த குடில் வந்து நீங்கள் வந்து அச்சடிக்கணும், என்னோட பேரில் அந்த குடில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட விருப்பப்படி உங்களோட பேருமே வந்து போடும். லைஃப் லாங் நீங்கள் இந்த ஜோதி மாமலைக்கு எப்போ வந்து வந்தாலும் நீங்கள் இந்த குடிலில் வந்து தங்கிக்கலாம். நீங்கள் வராத சமயத்தில் மற்ற டூரிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த குடிலில் வந்து தங்குற சமயத்தில் அவங்கக்கிட்ட வந்து கம்மியான அளவில் தான் ரெண்ட்டு வந்து வாங்குறாங்க. ரொம்ப அநியாய விலையெல்லாம் வந்து இல்லை. அந்த இவங்க வந்து தங்கக்கூடிய அளவில் அவங்க வசூலிக்கப்படுற அந்த ரெண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ண வந்து போகிறாங்க. ஸோ இந்த இயற்கை சார்ந்து அமைக்கக்கூடிய இந்த ஐடியாவில் உங்களோட பங்கும் வந்து அமைஞ்சால் அது வந்து ரொம்பவே அழகாக வந்து அமையும். ஐயா வணக்கம் ஐயா. தீபம் அறக்கட்டளையோட சார்பாக எழுப்பப்பட்டு வர ஜோதி மாமலை, இந்த ஜோதி மாமலையில் என்னென்ன குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து வரப்போகுதுயா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சென்னை வேளச்சேரியிலிருந்து தீபன் அறக்கட்டளை சார்பாக இங்கே நித்திய தர்மசாலையும் ஜோதி மாமலையும் இந்த இடத்திலே அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமியுடைய எண்கோண வடிவில் சத்தியஞான சபை அமைப்பதற்கு அந்த தீபன் அறக்கட்டளையின் சார்பாக வள்ளலார் பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு உணர்த்திய விதத்தில் இந்த இடத்திலே இப்படி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எழுச்சி மிக்க இந்த சபையை அமைக்க வருகின்றார். என்னால் ஓர் துரும்பும் வள்ளலார் சொல்கிறார், என்னால் ஓர் துரும்பும் அசைத்தெடுக்க முடியாதே, என்னால் ஓர் துரும்பும் அசைத்தெடுக்க முடியாதே, எல்லாம் செய் வல்லவர் என்று எல்லாரும் புகழும், நின்னால் இவ்வுலகிடை நான் வாழுகின்றேன் அரசே, நின்னருள் பெற்ற அழியாத நிலையை அடைந்திட என் தன்னால் ஓர் சுதந்திரமும் இல்லை கண்டாய், நினது சகல சுதந்திரத்தையும் என்பால் தயவு செய்யல் வேண்டும், பின்னாளில் எனில் சிறிதும் தரித்திருக்க மாட்டேன், பேராணை உரைத்தேன் என் பேராசை இதுவே அப்படின்று தயவு திரு கருணைமிகு பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு வள்ளல் பெருமான் முழுவதாக நம்பி, என்னால் ஒன்றுமே கிடையாது அந்த காரியம்லாம், வள்ளல் பெருமான் சொல்கிறாரு நான் செய்கிறேன், வள்ளல் பெருமான் உணர்த்துறாரு நான் செய்கிறேன், வள்ளல் பெருமான் எனக்கு பணியிடற அந்த பணியை நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நோக்கத்தோடு இதை செய்கிறாரு. அவருடைய எண்ணம் செயல் சிந்தனை அவருடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் வள்ளல் பெருமானுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வின் அடிப்படையில் வள்ளல் பெருமான் அவர்களுக்கு இந்த பணியை செய்ய கட்டளை இட்டுள்ளார். அந்த கட்டளைப்படி அவர் இந்த இடத்திலே தேர்வு செய்து இந்த அற்புதமான பணியை வள்ளல் பெருமானுடைய பணியை செய்து வருகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்போ நீங்கள் இங்கே வள்ளலார் யானை சபை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு பில்டிங் மேலே தான் இப்போ நம்ம நின்றுட்டு வந்து இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இந்த வள்ளலார் யானை சபை தயாராகிட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து பிரத்யேகமாக வரக்கூடியவங்க மெடிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து உட்காந்துப்பாங்க. நிறைய பேர் வந்து மேலே நிறைய அந்த நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து நடக்கும். இந்த யானை சபையோட முக்கியமான ஒரு விஷயமா, இந்த யானை சபைக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் வேயுமே கொடுத்து வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வே வந்து இருக்கும். இந்த வே கீழே அண்டர் கிரவுண்ட் போகிறதுக்கான ஒரு வழியாக வந்து இருக்குது. கீழே அண்டர் கிரவுண்டில் கிட்டத்தட்ட
மேலே இருக்கக்கூடிய அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக கீழேயுமே ஆளுங்க வந்து இருக்கலாம், அங்கேயுமே ஏதாவது மெடிடேஷன்ஸ் வந்து நடத்தலாம், அங்கே ஏதாவது திடீர்னு ஒரு நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று அரங்கேற்றாங்கன்னா அங்கே வந்து பண்ணலாம் அப்படின்றது ஏற்ற மாதிரி கீழேயும் ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு வே வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஜோதி மாமலையில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சவுந்தரராஜன் அவர்கள்கிட்ட ஜோதி மாமலையில் இப்போ எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களோட சிறப்பம்சங்கள்லாம் வந்து என்ன, ஞான சபைனா வந்து என்ன, கோசாலைனா வந்து என்ன, என்னென்ன திட்டங்கள் இங்கே வரையறைப்பன வந்து காத்திருக்கு, இதை நாடி வர மக்களுக்கு என்ன மாதிரியான அருள்கள்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றத அவர்கள்கிட்டயே நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த ஜோதி மாமலை தீபம் அறக்கட்டளையினுடைய ஒரு அடிஷ்னலாக இங்கே கிராம சேவையாக இந்த இடத்துல தேர்வு செய்து தேவதானம்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் தேவதானம்பேட்டையில் இந்த கரிய மாமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலை இது அடிவாரத்துலேயே இந்த 4.5 ஏக்கர் நிலம் இடத்த தீபம் அறக்கட்டளை வேளச்சேரியில் இருக்குது மெயின் ஆஃபீஸு. அங்கே வந்து கடந்த 29 ஆண்டுகளாக தீபம் அறக்கட்டளை இயங்கி வருகிறது. கிராம சேவையாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த இடத்தை தேர்வு செய்து 4.5 ஏக்கர் நிலம் இங்கே இது வாங்கப்பட்டது. இந்த வாங்கியதிலிருந்தே நான் இதுக்கு உறுதுணையாக நான் இருந்து வருகிறேன். என்னையே இதற்கு பொறுப்பாளராக இப்படி தீபம் அறக்கட்டளையின் சார்பாக நியமிக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு 3 முறை நெல் பயிரிட்டோம். அது வந்து ஒரு 100 மூட்டை 95-100 மூட்டைக்கு 2 முறையும் வந்திருக்கு. இப்போ 3வது முறை பயிர் வைப்பதற்கு நாற்று விடப்பட்டுள்ளது. இதில் வந்து தற்போது இங்கே சிறிய ஒரு தர்மசாலை கட்டிடத்தை கட்டி இங்கேருந்து சமையல் செய்து செஞ்சி அரசு மருத்துவமனை முன்பு ஏழை மக்களுக்காக, அந்த ஏழை மக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வருவாங்கன்றதுனால அந்த ஏழை மக்களுக்காக நம்ம உணவு வழங்கணும் அப்படின்னு இங்கேருந்து உணவு தயாரித்து தினசரி 12 மணிக்கு வண்டியில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஒரு சிறிய கிணறு இருந்தது ஏற்கனவே. அந்த கிணறை அகலப்படுத்தி ஒரு 30 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அகலப்படுத்தி 60 அடி ஆழத்துக்கு அந்த கிணறு எடுத்து அதை அழகுபடுத்தும் பணி தற்பொழுது 4.5 லட்சத்துக்கு அந்த அழகுபடுத்தும் பணி மேலே தூண் 32 தூண் எழுப்பப்பட்டுள்ளது. அதற்கு லைட்டோடு அது சுற்றி பாதுகாப்புக்கு கிரில் அமைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் பக்கத்துலேயே ஞான சபை 64 அடி நீளம் 35 அடி அகலம் உள்ள ஒரு ஞான சபையே பாதாள தியான அறையோடு இங்கே தற்பொழுது கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, சென்ற வாரத்தில் இங்கே பூஜை போடப்பட்டுள்ளது. தர்மசாலை ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து தர்மசாலை அமைப்பதற்காக இங்கே பூஜை போடப்பட்டு இன்னும் பணிகள் துவக்கப்படவில்லை. இந்த இடத்துல வந்து ஒரு 6 விதமான சாலைகள், வள்ளலார் சொன்ன சாலைகள், தியான மண்டபம், யோக சாலை, மூலிகை தோட்டம், வள்ளலார் கோட்டம், ஆதரவற்றோர் இல்லம், இப்படி ஒரு 6 விதமான சாலைகள், தர்மசாலை, ஞான சபை இப்படி என்று இங்கே அமைய உள்ளது. அதற்கான விரிவான திட்டம் இங்கே இயற்றப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இன்னும் விரைவில் இந்த ஏழை மக்களுக்கு இலவசமாக உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க அவசர ஊர்தியாக ஒரு ஆம்புலன்ஸு வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கே உடனே நம்ம 108 மாதிரி 108 எப்படி ஆம்புலன்ஸு உடனே ஃபோன் பண்ணால் வருது. நமக்கு தீபத்தின் சார்பாக இந்த ஏழை மக்களை உடனே இட்டும் போய் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு திட்டத்தையும் தற்பொழுது அந்த திட்டத்தில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் அந்த பணி துவங்க உள்ளது. கோசாலை ஒரு 13 மாடுகள், ஒரு 8 பெரிய மாடு, 5 கண்ணுக்குட்டி இங்கே வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவை அந்த பால் கறக்கக்கூடியது ஏழை குழந்தைகளுக்கு பால் கொடுக்கப்படுகிறது. இங்கே தர்மசாலைக்கு தயிர் சாதத்திற்கும் டீ, இப்படி மோர் இவ்வாறு மக்களுக்கு வழங்குவதற்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து மிகப்பெரிய லெவலில் விரிவடைஞ்சு மிகப்பெரிய லெவலில் இந்த தமிழ்நாடு லெவலில் இதை வந்து இந்த இடத்துல வந்து விரிவடைஞ்சு செய்வதற்கு திட்டங்கள்லாம் தீட்டி வருகிறார்கள் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதி மாமலை தீபம் அறக்கட்டளையோட சார்பாக
கரியம்மா மலை அடிவாரத்தில் இந்த பிரம்மாண்டமான ஜோதி மாமலை வள்ளலார் அவர்களோட ஐடியாலஜியை பறைசாற்றுறதுக்கு எழுப்பப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோதி மாமலையில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள்லாம் வந்து அமைக்கப்பட வந்து இருக்குது, வள்ளலார் அவர்களோட அந்த ஞானத்தை பறைசாற்றும் விதமாகவும் வள்ளலார் அவர்களோட அந்த அருட்பெருஞ்சோதியை வழிபடுற விதமாகவும் ஒரு வள்ளலார் அவர்களுக்கான ஞான சபை ஒன்று மக்களுக்காக எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஞான சபையோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே, வள்ளலார் அவர்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே மன நிம்மதியோட மெடிடேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு ஞான சபை அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம இன்னொரு இடமா தர்மசாலா, வள்ளலார் அவர்களுக்கான தர்மசாலா வந்து அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தர்மசாலாவோட ஒரு நோக்கம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அருட்பெருஞ்சோதியோட நம்ம வந்து அந்த வழிபாடை வந்து எடுத்துக்கிறதுக்கு பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த தர்மத்தை பறைசாற்றுற விதமாக அந்த இடத்துல அந்த தீபம் எப்போவுமே வந்து எரியப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ பக்தர்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துட்டு அங்கே மெடிடேட் பண்ணி அமைதியாக போகிற மாதிரி ஒரு தர்மசாலா அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. வள்ளலார் அவர்களுக்காக அந்த நினைவோட ஒரு கோசாலை அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கோசாலை அப்படின்னா நம்ம பசுக்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு தொழுவம். ஆக்சுவலாக இங்கே வந்து இருக்கக்கூடிய பசுக்களோட எண்ணிக்கை, இந்த கோசாலையில் வரப்போகக்கூடிய பசுக்களோட எண்ணிக்கை அளவு கடந்தது. ஏகப்பட்ட பசுக்கள் இங்கே வந்து வந்து போகுது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த கோசாலை மூலமாக அருளை வந்து வாங்குறதுக்கு ஒரு விஷயங்கள் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஏராளமான பசுக்களில் ஏதாவது ஒவ்வொரு பசுவை ஒருத்தர் வந்து நீங்கள் அதை எடுத்து அந்த பசுவோட பொறுப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அதோட ஒரு அருள், அந்த அருட்பெருஞ்சோதியோட அருள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அப்படின்றது தான் நிச்சயமான ஒரு உண்மை. ஸோ அவங்கவுங்களால முயன்ற அளவுக்கு இங்கே நீங்கள் இந்த தீப ஜோதிக்கு, இந்த ஜோதி மாமலைக்கு உங்களோட ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து செலுத்தி நீங்கள் அருளை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது பக்தர்களுக்கான ஒரு இடமாகவும் தான் இந்த இடம் அமைக்கப்பட்டுட்டு வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதி மாமலையோட முக்கியமாக வரக்கூடிய எல்லாருங்களுக்குமே இந்த வாட்டர் சோர்ஸ் கரெக்டாக வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஊர்களில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, கிராமங்களில் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கிணறு, அதாவது அந்த கிணறோட அடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிணறோட பரப்பளவு, அந்த கிணறோட கன அடி எல்லாமே ரொம்பவே சிறப்பாக ஒரு பெரிய ஒரு ஹோலோட தான் அந்த கிணறு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊற்று வாட்டர் ரிசோர்ஸஸ் வரக்கூடிய அந்த ஊற்றை வந்து அவங்க யூஸ் பண்ணி இந்த கிணறை வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு நிறைய லட்சங்கள் வந்து செலவு பண்ணி இந்த கிணறை வந்து அமைச்சிருக்காங்க. அதுவும் சேஃப்டியாக எல்லா மக்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வள்ளலார் அவர்களோட இந்த ஜோதி மாமலையில் இந்த கிணறு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தோட்டம் இந்த இடத்துல அமைய வந்து போகுது. ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரியான இங்கே வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஒரு இளைப்பாடுற விதமாக, ஒரு நல்ல ஒரு ப்ரீஸியான ஒரு ஃபீல் வரக்கூடிய ஒரு விதமாக இந்த ஜோதி மாமலையில் ஒரு பெரிய ஒரு அடர்ந்த காட்டுக்கு ஒரு சாட்சியாக நிறைய மரங்கள்லாம் வந்து சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம், எப்போவுமே அந்த இடத்துக்குள்ளே வந்து போனால் மழை பொழிகிற மாதிரியான ஒரு ஃபீலோட ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் அமைய வந்து காத்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஜோதி மாமலையோட முக்கியமான சிறப்பம்சங்களாக வந்து இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள், அருட்பெருஞ்சோதியை வந்து நேசிக்கிறவங்க, மக்களுக்கு இந்த வள்ளலார் அவர்களோட இந்த ஐடியாலஜிக்கு நம்மலாம் என்ன வந்து செய்யணும், நம்ம இந்த அருளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இதில் உங்களோட பங்களிப்பும் பெருசாக வந்து இருக்கலாம். ஏன்னா இது மக்களுக்கான இடமா வந்து இருக்குது. இது வள்ளலாரோட ஐடியாலஜியை வந்து பறைசாற்ற ஒரு விதமாக வந்து இருக்குது. நீங்கள் எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. ஸோ இந்த உதவிகளை நீங்கள் இந்த தீபம் அறக்கட்டளையோட இந்த ஜோதி மாமலை மூலமாக நீங்கள் வந்து சிறப்பாக வந்து பண்ணலாம். இந்த அருளை எடுத்துக்கிறதுல நீங்களும் ஒரு பங்காளராக வந்து தாராளமாக வந்து இருக்கலாம். இப்போது இந்த ஒவ்வொரு இடங்கள்லாம் எப்படி வந்து அமையப்பட்டுக்கிட்டு இருக்குது, இந்த இடங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைகளாக வந்து இருக்குது, எப்படியெல்லாம் அது கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு இடமா போய் வந்து பார்க்கலாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து அந்த இடங்களை வந்து பாருங்கள். இந்த இடங்களை எழுப்புறதுல உங்களோட பங்குமே இருந்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுக்கான அருள் உங்களுக்கும் தாராளமாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் ஜோதி மாமலையோட வள்ளலார் அவர்களோட ஞான சபையும் தர்மசாலாவும் கோசாலையும் இந்த ஜோதி மாமலையோட சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிணறும் வந்து வடிவமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து ஞான சபை, வள்ளலார் அவர்களோட நினைவாக எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஞான சபை.
இந்த ஞான சபையோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் வந்து கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த வள்ளலார்கள் அவர்களுக்கான ஞான சபை எழுப்பப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சைடு, இந்த ரைட் சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது தான் இந்த தோப்பு மாதிரியான நிலங்கள்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மொத்த நிலங்களை தான் வந்து தர்மசாலை அமைக்கிறதுக்காக இந்த ஜோதி மாமலையில் எழுப்புறதுக்கான ஆயத்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த இடங்களில் வள்ளலார் அவர்களுக்கான தர்மசாலா வந்து அமைக்கிறதுக்கான பணிகள்லாம் ஆயத்தப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி இந்த கிணறு வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கிணறோட பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த கிணறு எந்த அளவுக்கெல்லாம் வந்து ஆழமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் இப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த கிணறு இதில் இயற்கையாகவே இங்கே வந்து நீரூற்று வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து இதில் இந்த கிணறு மூலமாக வரக்கூடிய தண்ணி இந்த ஜோதி மாமலைக்கு மட்டும் இல்லை, இங்கே தண்ணிக்காக வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரயோஜனப்படணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த கிணறை சதுர அடியாக வந்து இருக்கட்டும், இந்த கிணறோட பரப்பளவு வைடாக வந்து இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் வந்து தோண்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு வந்து இந்த கிணறு வந்து மொத்த லென்த்தாக வந்து போகுது. இப்போ நீங்கள் மேலேருந்து நீங்கள் உள்ளே வந்து பார்த்தாலே ஒரு 60 ஃபீட் 60 அடிகள் வந்து இருக்கும். இதுக்கும் கீழே ஒரு 40-50 அடிக்கு வந்து தண்ணியோட ஊற்று வந்து இந்த கிணறுல வந்து நிறைஞ்சிருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு இந்த கிணறு வந்து எழுப்ப வந்து பட்டிருக்கு. ஸோ பின்னாடி அந்த ஒரு ப்ளூ கலர் பில்டிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜோதி மாமலையோட பசுக்களுக்கான ஒரு கோசாலையாக வந்து அமைக்க வந்து பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 13 பசுமாடுகள் இந்த கோசாலையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 13 பசுமாடுகளுக்குமே ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வரிசையாக வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஜோதி மாமலையோட பர்டிகுலராக முக்கியமாக எழுப்பப்படக்கூடிய விஷயங்களாக வந்திருக்கு. இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இந்த ஜோதி மாமலையில் ஆயத்தமாக ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எல்லா அருள்களுக்கும் நீங்களும் பங்குதாரராக வந்து மாறலாம். உங்களோட பங்குமே இந்த ஜோதி மாமலையோட இந்த எழுப்புதலில் வந்து அமைஞ்சா ரொம்பவே சிறப்பாக வந்து அமையும். எத்தனையோ பேர் வந்து நம்ம மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், வள்ளலார்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், கஷ்டப்படுற ஜனங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு இதை பார்த்துக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து அந்த அருள் கிடைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஜோதி மாமலையோட எழுப்புதல் வந்து அமையும் அப்படின்றத தீர்க்கமாக வந்து நம்பலாம். இதை பார்க்குற நீங்கள் பங்குதாரராக மட்டும் வந்து இல்லாமல் இதில் அந்த அருளை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்களாகவுமே நீங்கள் இதுக்கு வந்து உதவி பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக வந்து அமையலாம். இந்த தர்மசாலையில் நீங்கள் பண்ணக்கூடிய தர்மம் இந்த இடங்களில் உங்களுக்கான ஒரு பேரை வந்து காலத்துக்கும் வந்து வைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே வந்து கிடையாது. வணக்கம்ண்ணா. இப்போ நீங்கள் தான் இந்த ஜோதி மாமலையில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுப்பெல்லாம் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ யானை சபை பகுதியில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வரப்போகுது? இல்லை இப்போ என்னென்னா இது டோட்டலாக என்டையராக தான் எல்லாமே ரெடி பண்ணுறோம். இப்போ ஞான சபைன்னு மட்டும் கிடையாது. இப்போ ஞான சபை இருக்குது, இங்கே கிணறு இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே தர்மசாலை வருது. இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து ஞான சபை தான். இப்போ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த க்ரீனரி ஒர்க்ஸு ப்ளஸ் வந்து அந்த ஃபென்சிங்கு இதெல்லாம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணறும் பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்ட்டாக டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுதான். இது தவிர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே வந்து ஒரு ரீட்ரீட் சென்டராக தான் நாங்கள் ரெடி பண்ணிருக்கிறோம். ரீட்ரீட் சென்டர்னால் உங்கள் இதில் சொல்ல போனால் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு இங்கே வந்தால் இந்த பீஸ்ஃபுல் கார்ட்னஸை ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த நேச்சரோட மிங்கிள் ஆகி அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த சோல் டச் பண்ணுற அளவுக்கு அதுக்காக இதுதான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து நம்ம ஃபவுண்டர் பாலா சார் அவரோட வழிகாட்டுதல்படி தான் நம்ம என்னென்ன அவர் பிளான் பண்ணுறாரு, எப்படி எதிர்பார்க்குறாரு அப்படின்றத பொறுத்து ஒன்று நம்ம பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சிங்கிள் மாஸ்டர் பிளான் இல்லாமல் 1 by 1 நம்ம ஸ்டெப் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து கோசாலை இருக்குது. இன்னும் ஃப்யூச்சராக பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ஃபனேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ரூரல் திங்ஸ்க்காக எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதான். இது தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த தர்மசாலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜ், இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். மேபி அதான் இது ஃபுல்லி ஒரு கம்ப்ளீட்டாக இருந்தது, ஒரு ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு ப்ராஜெக்டாக இருக்கும் எங்களுக்கும். அதேமாரி இது உள்ளே வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கும் சரி, இது உள்ளே அந்த கடவுள் இதுக்காக வரவங்களுக்கும் சரி, எல்லோரும் 100% அதை ஃபீல் பண்ணுற அளவுக்கு எங்களோட அவுட்புட் கொடுப்போம். அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய ஆண்டவருடைய கருணையால் சென்னை வேளச்சேரி தீபம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தெய்வ திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவரின் பெரும் முயற்சியால் அன்று ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தவம் செய்த
தேவதானம்பேட்டை கரியமாமலை அடிவாரம் ஒரு சிறப்பாக ஒரு 5 ஏக்கர் நிலங்களை வாங்கி அதில் ஞான சபையை கட்டி நிறுவி வருகிறார். அடுத்ததாக தர்மசாலையும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். அடுத்ததாக இந்த இடத்தை ஒரு சிறந்த தியான மையமாகவும் வள்ளலார் ஞான பூமியாகவும் மாற்றுவதற்கும் இந்த இடத்தில் வள்ளலாருடைய திருவருப்பா பாடல்கள், வள்ளலாருடைய கருணை இல்லம், வள்ளலார் கோட்டம், அடுத்த வள்ளலார் தோட்டம், வள்ளலாருடைய ஞானம் பெற்றவர்கள் அனைவரும் வந்து தங்கக்கூடிய இடமாகவும் அதை சிறப்பாக செய்து கொண்டு இப்பொழுது அதை கட்டிடப் பணிகளை மேற்கொண்டு முயற்சி செய்து கட்டிடப் பணிகளை செய்து கொண்டு வருகிறார். இந்த கட்டிடப் பணி முடியும் தருவாயில் இந்த இடம் மிக புண்ணிய பூமியாக மாறும் மட்டுமல்லாது இதற்காக வள்ளலார் அருள் பெற்ற மட்டுமல்லாமல் அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் அனைவரும் கருணை கொண்டு இந்த ஞானசபை இடத்திற்கு அவர்களால் முடிந்த அளவுக்கு நன்னுதவியை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடம் எங்களுக்கு மேலே குருநாதர் இருக்கிறார். சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் கரியாமா மலையில் பின்னாடி இருக்கிறாரு. அவரே எங்களை இங்கே கொண்டாந்து விட்டுருக்கிறாரு. நாங்கள் 6 மாதம் கார் எடுத்து சுற்றினோம். இந்த இடமும் இவ்வளோ காஸ்ட்லியாக வந்தது. இவ்வளோ அந்த விழுப்புரம் ஏரியாஸ் ஃபுல்லாக கவர் ஆகி வந்தோம். கடைசியில் ஒன் நைட்டு நான் இங்கே வந்து படுத்துருக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒருத்தர் ரங்கசாமின்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறார், தனியாக இருக்கிறார். அவர் வீட்டில் படுத்திருந்தேன். அப்போ தான் இவர் நல்ல அந்த அந்த மூணு அப்படியே வந்து அப்படியே டச் பண்ணிச்சு இந்த மவுண்டனை. எனக்கு அப்படியே இட் ஹஸ் கால்டு மீ. இது என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணிருச்சு, அப்படியே சக் பண்ணி இழுத்துருச்சு அந்த 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 ஆன்மீகம். அப்படிங்கும்போது அப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே அவர், ஐயா இங்கே 1 ஏக்கர் எங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். சாமி என்ன சாமி, கட்டாயமாக வாங்கி கொடுக்குறேன், 101 ரூபா கொடுங்க. உடனே நான் 101 ரூபா எடுத்து கொடுத்தேன். கட்டாயமாக உங்களுக்கு 1 ஏக்கர் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்து கடைசியில் இங்கே வந்துட்டோம். ஐயா இந்த லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன். பின்னாடி மவுண்டன், சைடில் ஸ்ட்ரீமு, அந்த சைடில் ஸ்ட்ரீமு, இந்த சைடில் ஸ்ட்ரீமு, சுற்றி வேறு ஃபாரஸ்ட்டு, சுற்றி வேறு மலைகள், சுற்றி வேறு 3 மலை இருக்குது. இந்த இடம் வந்தது நாங்கள் செஞ்ச தவம், நாங்கள் செஞ்ச புண்ணியம். ஐயாவே வள்ளலார் சாமிகளே எங்களை இங்கே கூட்டி வந்ததுக்கு நான் வள்ளலார் சாமிகளுக்கு இந்த தர்மசாலையின் சார்பாக நான் ஒரு பாதம் தொட்டு வணங்குறேன். இந்த இந்த ப்ராஜெக்டு ஐயா உயர்திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் முந்தைய காலத்தை அவருடைய எண்ணத்தில் வச்சு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஐடியாவே மக்களுக்கு ஃபுல்லாக வயிறு நிறையா நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஏன்னா ஐயாவோடைய ஃபஸ்ட்டு குறிக்கோளே அதான். பசிக்கிறதா முதல் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா அப்புறம் ஆன்மீகம் வரும். ஆன்மீக ஆளில் போய் பசியோடு உக்காந்துருந்தானே அவனுக்கு ஆன்மீகம் வராது. அதுக்காண்டி ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் கொண்டாந்தார் ஐயா, ஆரம்பித்தார். இப்போ சென்னையில் பெரிய ப்ராஜெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை காட்டில் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும்னு இங்கே வந்தோம். இங்கே டெவலப் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஞான சபை வந்துருச்சு, தர்மசாலை வரப்போகுது, கோசாலை வந்துருச்சு. பெரிய இது மாதிரி வெள்ளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது கண்ட்ரி வெள்ளை. வில்லேஜில் பழைய காலத்து வில்லேஜில் போனாலும் எல்லாம் மூடிட்டாங்க. என்ன எவ்வளோ பெரிய இதுக்கு நீ ஏன் இவ்வளோ ஸ்பேஸை நீங்கள் ஆக்குப்பை பண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க? அது மாதிரி இது ஒரு பெக்யூலியராக அவரோட மைண்டில் தோணுச்சு. கட்டியாச்சியா, கட்டி இங்கே வந்துட்டோம். நம்மளுடைய எய்மு, நம்மளுடைய ப்ராஜெக்ட் உண்டு பண்ண எய்மே டவுன் ட்ராடன் பீப்புள், கீழே உள்ள மக்கள். அதாவது ஹெல்த் வைஸாகவும், ஃபைனான்ஷியல் வைஸாகவும், இன்டெலிஜென்சியாக வைஸாகவும் எல்லாமே கீழே இருக்கிற மக்களை மேல் தூக்கி விடுறது தான் நம்ம எய்மே. டவுன் ட்ராடன் பீப்புள். அதுக்காண்டி இங்கே வந்தோம். ஒவ்வொரு ப்ராஜெக்டாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா போய்கிட்டு இருக்குது.
ஃபைனலாக வந்து இப்போ ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்போது இப்போ ஃபைனலாக முடிஞ்சது இந்த கோசாலை. அதுக்கப்புறம் தான் அங்கே தர்மசாலையை ஸ்டார்ட் பண்ணோம். அது கொடிகள் அடிக்கல் நாட்டியாச்சு. இனி இதோடு சேர்த்து சைமல்டேனியஸாக அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நல்லா போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் நல்லா உண்மையிலே நல்லா உழைக்கிறோம். குருநாதரோட அருள் எங்களுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. நாங்கள் உண்மையாக உழைக்கிறோம். பொதுமக்களோடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இனி 100% சப்போர்ட்டு பொதுமக்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வந்துடும். நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒரு ஒரு நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு எங்களுக்கு ஒரு இன்டர்னல் ஒரு அறிவுறுத்தல் வந்துருச்சு. அது மாதிரி வந்துடும் ஐயா. இன்னும் ஒரு 3 இயர்ஸில் இது வந்து ஆல் இண்டியா ஃபேமஸ் ஆயிரும். இப்போவே மோடிஜி இப்போவே நம்ம வள்ளலார் சபையை பற்றி சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஸ்டாலின் ஐயா கிட்ட வந்து இப்போ ப்ரைஸல் வாங்கினோம். நாங்கள் எல்லா க்ரீடென்ஷியலும் வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி கவர்னர் ஐயாக்கிட்டையும் நாங்கள் எல்லா அப்ரிஷியேஷனும் வாங்கிட்டோம். ஸோ இந்த தீபம் தர்மசாலை இந்த தமிழ்நாட்டில் இப்போ 1 in a few அந்த லெவலுக்கு வந்துருச்சியா. எல்லாமே அந்த உண்மையான உழைப்பு, உண்மையான அன்பு, அந்த உண்மையான அறிவு தாயா அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காயா. நாங்கள் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம். இந்த ஃபைனலாக இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஷெட்டே போட்டோம். முதல்ல இந்த ஷெட்டு அங்கே இருந்துச்சு, ரொம்ப சின்ன ஷெட்டாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஐயா தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு 5-6 பசு இருந்தது. இப்போ ஒரு 12-13 பசு இருக்குது. கன்றும் பசுவும் சேர்ந்து இருக்குது. பால் கறக்குது. ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் கறந்துக்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த மழை சீசன்னால் சரியாக தீவனம் வைக்க முடியாமல் குறைஞ்சிருச்சு. அது சரியாக போகும். ஏன்னா இங்கே உள்ள புல், இங்கே உள்ள வக்கில், இங்கே உள்ள இலை தலை எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த கோசாலை அந்த கோவுக்கிட்ட பசுக்கிட்ட எல்லா தெய்வங்களும் குடியிருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஒருத்தர் கேட்டார், என்னய்யா மாடுகிட்ட குடியிருக்குன்னா மனுஷன்கிட்ட குடியிருக்காதா அந்த தெய்வங்கள் எல்லாம்? ஆமையா குடியிருக்குது. அந்த காலத்தில் இருந்தே அந்த இவங்க இருந்த காலத்துலேருந்து ஆரியன்ஸு இந்த 4 இது இருக்குல்ல, அதில் வந்து அவங்க இருக்கிற காலத்திலேயே இந்த கோசாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. பசு அவங்களே ஆரம்பமே அவங்க தான். ஃபுல்லாக பசு இல்லாத கோயிலே கிடையாது, பசு இல்லாத புரோகிதர் வீடே கிடையாது. அது அந்த ஒரு இதில் இந்த ஆசிரமத்தில் இந்த கோசாலை கட்டாயமாக இருக்கணும்னு ஐயா ஆரம்பித்தாங்க. வரும்போதில் ஒரு 2 தான் இருந்துச்சு. 2 ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாது. வர 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 எங்களுக்கு 12-13 ஆகி போச்சு. ஷெட்டு பத்தலை. ஃபுல்லாக ரீப் பண்ணி வைக்கலெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம். ஃபுல்லாக அவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பால் கொடுக்குது. எங்களுடைய கிரவுண்டுக்கு அவங்களுடைய சாணம் எங்களுக்கு நல்ல ஒரு உரமாக அமையுது. வர்றவங்களுக்கு இந்த பசுக்களை பார்க்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இன்டர்னல் ஒரு ஞானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் கிடைக்குது. இந்த பசுக்கள் கோசாலைன்னு படித்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் வந்துடுதுயா. ஸோ இந்த கோசாலை வந்து எல்லா ஆசிரமத்திலும் இருக்கிறாப்புல நம்ம ஆசிரமத்துலேயும் வந்துடுச்சு, நல்லா அமைஞ்சிருச்சு. இப்போ தான் இந்த சோலார் லைட்டு கூட போட்டோம். பசுக்களுக்கு இந்த லைட் இருக்கணும், டார்க்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டோம் ஐயா. அப்படியே போய்கிட்டு இருக்கேன் எங்கள் ப்ராஜெக்ட்டு. இங்கே ஒரு சின்ன அளவில் இப்போ அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஆரம்பித்த உடனே பெரிய அளவில் ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அதுக்கு மேலே மெடிக்கல் பெனிஃபிட்டு சுற்றி வேறு ஒரு 10-12 வில்லேஜ் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மெடிக்கல் பெனிஃபிட்டு. ஆனால் அவங்களுக்காக நாங்கள் இங்கே 108 சுற்றிக்கிட்டு வரதில்ல. அது மாதிரி 108 மாதிரி ஒரு வேன் இங்கே நிற்கும். அவங்க ஐயா என் ஒய்ஃபுக்கு வயிறு வலிக்குது, அவர் பிரசவ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், வாங்கய்யா. உடனே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அந்த அம்மா கொண்டு போய் பிரசவ ஆஸ்பத்திரி சேர்ப்போம். ஐயா தலைவலி, ஐயா மரத்தில் ஏறி விழுந்தா, ஐயா உடனே, ஐயா பாம்பு கடிச்சா உடனே. அந்த ப்ராஜெக்டு நாங்கள் அந்த ஹெல்த்து லைனில் அதையும் கொண்டாட போகிறோம். அதே மாதிரி இங்கே உள்ள
சுற்றி வேறு வில்லேஜஸுக்கு எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன், ஏபிசிடி. ஆனால் அவனை பழைய கொடுத்தோம்னா அவங்க அப்புறம் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி. அந்த ஸ்கூல் அந்த அகாடமிக் டீச்சிங்கோட யோகா கிளாஸு ஒரு பக்கம் தியானா கிளாஸு ஒரு பக்கம் ப்ரேயரு, அதையும் சேர்த்து அப்படியே வைக்கலான் இருக்கோம். இப்போ இந்த ஞான சபை முடித்த உடனே கொஞ்சம் லேண்ட் அங்கே வாங்கிட்டோம்னா வள்ளலாருக்குன்னு டெம்பிளே கட்ட போகிறேன்யா. அங்கே பெரிய சிலை இருக்கும், அந்த 10 அடி சிலை அங்கே நிற்கும். அப்படியே எங்களுடைய சென்டர் பார்த்தீங்களா, சென்னையில் பார்த்தீங்களா, முன்னாடி நிற்கிறாருல்ல, அதை காட்டில் 2 அடி உயரமாக இருக்கும் காட்டுக்குள்ளே. பின்னாடி மலை. ஏற்கனவே அவர் அங்கே வந்து தவம் பண்ணவர். அந்த ஜமீனுக்கு பொண்டாட்டிக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு போய் அவர் அப்படியே தடவி விட்டார், சௌரியமாக போச்சு. அதிலிருந்து இந்த ஏரியா எல்லாம் உள்ள மக்கள் அவர் மேலே ஒரு பக்தி வச்சுட்டாங்கய்யா. ஸோ இந்த ஜோதி மாமலையோட சிறப்பம்சங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல இந்த யானை சபை, தர்மசாலை, கோசாலை இது மட்டும் இல்லாமல் இன்னும் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் முக்கியமான ஒரு சில இடங்களும் இந்த ஜோதி மாமலையில் வந்து அமைய வந்து இருக்குது. இதில் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் கருணை இல்லம். இந்த கருணை இல்லம் எதுக்காக, இதோட நோக்கம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆதரவற்ற முதியவர்கள், குழந்தைகள், அதுக்கப்புறமா பார்வையற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் நிறைய கஷ்டப்படுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து கருணை இல்லம், வள்ளலார் அவர்களோட சார்பாக கருணை இல்லம் அப்படின்ட்டு இந்த ஜோதி மாமலையில் அமைக்கிறதுக்காக ஒரு திட்டமும் வந்து போய்கிட்டு இருக்கு. இது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா வந்து பார்க்க வந்து படுது. அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் அவர்களோட அந்த சார்பாக அவரோட அந்த ஐடியாலஜியை பறைசாற்றும் விதமாக வள்ளலார் நூலகமும் இங்கே அமைய வந்து போகிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த நூலகத்துக்கு அதை வடிவமைக்கிற பணியும் இங்கே இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான புக்ஸு, ரொம்பவே அறிவு சார்ந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல புத்தகங்கள் இங்கே வந்து யார் வந்து வாசித்தாலும் ஒரு அறிவோடு அவங்க வந்து போகணும், ஒரு நல்ல விஷயங்களை கற்றுட்டு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வள்ளலார் அவர்கள் சார்பாக ஒரு நூலகம் இங்கே வந்து அமைக்கப்படுறதுக்கான ஒரு பணி இந்த ஜோதி மாமலை பகுதியில் வந்து நடைபெற்றுட்டு தான் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வள்ளலார் தடாகம் அப்படின்ற ஒரு பகுதியுமே இங்கே அமைக்கிறதுக்கான ஒரு பணி வந்து மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. தடாகம் அப்படின்னா ஒரு குளமும் அந்த குளம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அழகியல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சிகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு இடம். ஸோ இப்படி ஒரு மலை பிரதேசம் ஒட்டி இருக்கக்கூடிய மலை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஆல்ரெடி இங்கே கிணறு வந்து இருக்குது. ஸோ இந்த குளம் சேர்த்து வந்து இருந்தால் இந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் வந்து கிடைக்கும் இல்லையா. இங்கே யார் எந்த மக்கள் வந்து வந்தாலும் அவங்க வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல வந்து அமைதியை உணர்றதுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீல் வந்து வர்றதுக்காண்டி இந்த வள்ளலார் அவர்களுக்கான இந்த குளம் சார்ந்து அந்த தடாகம் அமைக்கிறதுக்கான பணியும் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதி மாமலையை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 கிராமங்கள், அந்த கிராமம் சார்ந்த பல குடும்பங்கள் வந்து இங்கே வந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே மொத்தமாக பிரயோஜனப்படுற வகையில் வள்ளலார் அவர்களோட நினைவாக இங்கே ஒரு மருத்துவ பயிலகமும் வந்து அமைய வந்து போகுது. அதோட ஒரு முதல் படியாக வள்ளலார் அவர்களோட சார்பாக இந்த ஜோதி மாமலையோட 108 ஆம்புலன்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க அது வந்து ரொம்ப இம்மிடியேட்டாகவே அவங்க வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. இந்த 108 ஆம்புலன்ஸோட பணி எதுவாக வந்து இருக்கும், இந்த தீபம் அறக்கட்டளையோட சார்பாக வரக்கூடிய இந்த 108 ஆம்புலன்ஸோட பணி எதுவாக வந்து இருக்கும் அப்படின்னா, இந்த செஞ்சி வட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன மருத்துவ தேவை வந்து உடனடியாக வந்து தேவை அப்படின்னாலும் இந்த தீபம் அறக்கட்டளையோட இந்த ஜோதி மாமலையோட இந்த 108க்கு வந்து கால் பண்ணால் வந்து போதும். அவங்க இம்மீடியட்டாக அந்த மக்களுக்கு என்ன மருத்துவ உதவி வந்து தேவையோ அதை வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து இருக்காங்க. இது முக்கியமாக இந்த மருத்துவ வசதி தான், இந்த மருத்துவ உதவி தான் இந்த செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராம மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதி மாமலையிலையுமே வள்ளலார் மருத்துவ பயிலகமும் மருத்துவம் சார்ந்து அது சித்தாவாக வந்து இருக்கட்டும், வரக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் சார்ந்த எல்லா உதவியும் எல்லாமே இங்கேயே வந்து கிடைக்கணும், இந்த மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டியுமே இந்த ஒரு பெரிய முன்னெடுப்பு வந்து எடுக்க வந்து பட்டிருக்கு.